நம்பிக்கை உள்ளவனிடத்தில் தன்னம்பிக்கை தானாக வந்து சேரும். தன்னம்பிக்கை உள்ளவனிடத்தில் நம்பிக்கை தானாக வந்து சேரும். அன்பு சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களை, மே மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ராசி அதிபதி நீச்சமானாலும் அவர் இணைந்திருப்பது ராகுவுடன். அதே நேரத்தில் செவ்வாயும் அந்த 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இரு வேறு விஷயங்களை நாம பார்க்கும் பொழுது, 6ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். தொழில் சார்ந்த அல்லது வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல விசேஷமான தகவல்கள் வந்து சேரும். ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட், கேட்ட இடத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் 10 தேதிக்குள்ள அமையும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் கொஞ்சம் செய்யணும். செஞ்சா ஒரு நல்ல பெயர் புகழோட உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் வீற்றிருக்கிறார். அவர் 12ஆம் இடத்திற்கு வருவார். அப்போ 15 தேதிக்கு மேல உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் 19 தேதிக்கு மேல அவர் இணையறதுனால செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு கரேஜ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு தைரியம், அந்த தைரியத்தோட நம்ம ஒரு வேலையை செய்யணும். அந்த தைரியம் தான் உங்ககிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள்னால கொஞ்சம் அதிருப்தியோட நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் மூலமாக ஒரு வளர்ச்சி காணப்படும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பாக கவனம் தேவை. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தூரம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணும் பொழுது அடுத்தவர்கள்கிட்ட உங்களுடைய விஷயத்தை கூறி, அதாவது உங்கள் கருத்துக்களை அவர்களிடத்தில் தெரிவித்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு செயல்படுவதால் வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் கொஞ்சம் கலந்து பேசினீங்கன்னா அவர்களுடைய ஞானம் அறிவு மூலமாக உங்களுக்கு மேன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தோன்னா குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். உங்களுடைய மனைவி அல்லது கணவர், உங்களுடைய நண்பர்கள், இவர்களுக்கு உடல் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுல கொஞ்சம் எச்சரிக்கையான ஜாக்கிரதையோ இருந்தா நல்லது. தொழிலினுடைய மேன்மை அதிகமாகும் பொழுது நீங்கள் இப்போ வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்வது, அங்க தொழில் செய்யலாமா, புதிய தொழில் தொடங்கலாமா என்பதை போன்ற பல விஷயங்கள் உங்கள் மனதிற்குள் ஓட்டம் பிடித்து கொண்டே இருக்கும். அவ்வாறு ஒரு விஷயத்திற்காக நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயத்தை விட்டு பிரிகிறீர்கள். அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் வைத்துக் கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு சிறப்பை தரும். ஒரு வீரியத்தோட சில வேலைகளை செய்யணும்னு சொல்லி ஆக்ரோஷமா செய்வீங்க. அந்த ஆக்ரோஷமா செய்யும் பொழுது அறிவு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் நம்ம கவனம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. இப்போ குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைகிறார். அது உங்களுக்கு சிறப்பு. ஆனால் அவர் பார்க்கும் இடம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவர் எங்கே விரயத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும், திடீர் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறாரா அல்லது திடீர் நெருக்கடியை தரப்போகிறாரா என்பதை தான் நாம நம்மளுடைய சுயஜாதகத்தை வைத்து பார்த்துக்கொள்ள வேண்டும். சுயஜாதகம்ங்கிறது அதிகமாக பேசும். இது ஒரு 10லிருந்து 20% இந்த பெயர்ச்சி பலன்களை நாம எடுத்துக்கணும். ஆனால் குரு அப்படின்னு சொல்றவர் கிட்டத்தட்ட 10லிருந்து 11 பாவங்களை அவர் இயக்குபவர்ங்கிறதுனால அந்த 10லிருந்து 11 பாவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தப்படுறதுனால குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு முழு வீச்சிலையும் வேலை செய்யுங்கிறதையும் மனசுல நினைச்சுக்கோங்க. அப்போ ஒரு வீடு சொத்துக்கள் வாங்குறீங்க விற்கிறீங்கும் பொழுது எச்சரிக்கை தேவை. ஏன்னா இப்போ இந்த 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். கேது அப்படின்னு சொன்னா
அப்சார்வர், எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருவார். அப்போ 4ஆம் இடம் சொல்றது சுகஸ்தானம். அதே நேரத்தில் அங்கே செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தை அதிபதி பார்க்கிறார். 6ஆம் இடம்னு சொல்லும்பொழுது கடன், அதே நேரத்தில் வம்பு வழக்குகள், ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய பணம். அப்போ இங்கே ஏற்கனவே கேது ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், அவரை செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். அப்படிங்கும் பொழுது சில நேரங்களில் நாம் இந்த வீடுகளை விற்பதோ அல்லது வீட்டிற்கான செலவுகள் செய்வதோ அதிகரிக்கும் என்பதை மனசுல நிறுத்திக்கும். அதே நேரத்தில் 9ஆம் இடத்தில் அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்பாவினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் வச்சுக்கோங்க. அவர் சனி பகவான் உங்களுக்கு நண்பராக இருந்தாலும் அவருடைய வேலையை அவர் செய்வாருங்கிறதுனால அந்த 9ஆம் இடம் சொல்லும் பொழுது நம்மளுடைய பாக்கியஸ்தானம், அதே நேரத்தில் நம்மளுடைய சொத்துக்கள், முக்கியமாக நம்மளுடைய சொத்துக்கள்ல நாம கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வருமானம் பெருகும், அதனால ஒரு கவலை இல்லை, சந்தோஷம். குழந்தைகளுடைய படிப்பு அருமையாக இருக்கும். இந்த மிதுன ராசியில பிறந்த குழந்தைகள் இந்த நீட்டு ஜேஇஇ போன்ற எக்ஸாம்களை நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க, படிப்பு அருமையாக வரும், விருத்தியோட அவங்க இருப்பாங்க, சுபிக்ஷமாக இருப்பாங்கங்கிறத நம்ம சொல்லிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா எப்பயுமே நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கவே கூடாது, பாசிட்டிவான தாட்ஸை நம்ம வளர்த்துக்கிட்டே வரணும். அவ்வாறு நாம் பாசிட்டிவான தாட்ஸை நம்ம வளர்க்க நம்மளுக்கு மிக அற்புதமான சில விஷயங்கள் எல்லாம் நடக்குங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு வரும் பொழுதுதான் நாம கொஞ்சம் எச்சரிக்கையாக, ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே நேரத்துல மஜ்ஜை அப்படின்னு சொல்றது இந்த தசை நார்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதும், மிக முக்கியமாக காதுகளில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால கொஞ்சம் காது விஷயத்துல கொஞ்சம் கவனம் வேணும். இடது கண்ணில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த உடல் உறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த மாதத்திற்கு சிறப்பை சேர்க்கும். உஷ்ணம் அதிகமான காலத்தில் உஷ்ணம் தானங்க அதிகமாகும் அப்படின்னு நாம் சொன்னாலும் அது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை, சிலருக்கு தான் நடக்குதுங்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை, செவ்வாய் பகவானுடைய பார்வை, இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம் அப்படிங்கிறத நாம் முதல்ல மனசில் வச்சுக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் வீரியத்தோட வேலை செய்வாங்க, கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவாங்க. குழந்தைகள் அவருடைய பேச்சுக்களை நீங்கள் கொஞ்சம் கனிவோடு கேட்டு அவங்க கிட்ட கனிவாக நடந்துக்கிட்டா இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 70% அற்புதமான மாதம், 30% உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து பரிசோதித்து கொண்டு என்னென்ன விஷயத்துல நாம கொஞ்சம் அக்கறையோட ஜாக்கிரதையோடு இருக்கணுங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.